வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம போன தொகுப்பில் உங்களுக்கு ஆவணி மாத பலனை சிறப்பாக பார்த்தோம். இந்த மாதம் உங்கள் ராசி சிவராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி இந்த மாதத்தை தள்ளலாம், இந்த மாதம் என்ன நடக்க போகிறத கொஞ்சம் பார்ப்போம் சுவாரஸ்யமாக. சரி, சிவராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம். அது ஆனந்தமான மாதம், இது அற்புதமான மாதம். என்ன அற்புதம்னா, ஆசைகளை ரெடி பண்ணி வைக்கிறது. இப்போ புரட்டாசி மாதம் பிறந்துருச்சுங்க, அதுக்கு அடுத்து ஐப்பசி. அப்போ ஐப்பசி என்னது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். தீபாவளி இந்தியாவுன்னு உலகம் பூரா கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் தீபாவளி தான். அந்த தீபாவளிக்கு நம்ம கொஞ்சம் மலர் நிலையும் பாருங்களேன். 1970-80 பார்த்திங்கன்னா தீபாவளி வரப்போதும் வைங்க, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாலே பிளான் பண்ணுவோம். என்னென்ன பிளான் பண்ணுவோம்? துணி எடுக்கிறது, அப்புறம் வீடு சுத்தம் பண்ணுறது, என்னென்ன சாப்பாடு ரெடி பண்ணுறது, எல்லாம் பிளான் பண்ணி அந்த அந்த நெருக்கு வட்டத்தில் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. எப்பயுமே அந்த காலத்துலலாம் வீட்டில் தான் ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம கடையில் பெருகி போச்சு. அப்போ வீட்டில் தான் மிக்சர் போடுவாங்க, வீட்டில் தான் வடை போடுவாங்க, வீட்டில் தான் இட்லி போடுவாங்க. ஒரு வாரமாக தடவெல்லாம் இருக்கும். ஒரு மாதம் வெடி சாத்தம் எங்கே பார்த்தாலும் கேட்கும். அப்படி இருந்த காலங்கள் போய் இப்போ எல்லாரும் ஒரு கூட்டுக்குள் அடங்கி விட்டோம். ஒரு வீடு பார்த்தா பெரிய வீடாக இருக்கும், 4-5 ஃபேமிலி 5 ஃபேமிலி இருப்பாங்க. நான் சொல்கிறது 1970-80. இப்போ அப்படி கிடையாது. ஒரு ரூமில் 4 குடும்பம் இருக்குது, ஆனால் தனித்தனியாக இருப்பாங்க, தனி சமையல் பண்ணிக்கலாம். அப்படி ஆகிப்போச்சு இன்றைக்கி. குருவி கூடு கட்டின மாதிரி நம்ம குடி அவங்கவுங்க சின்ன சின்ன ஃப்ளாட்டை வாங்கி 1/2 சென்ட் 1 சென்ட் வீடை கட்டி நம்ம உட்காந்துருக்கோம். காரணம், அது ஒரு காரணம். ரெண்டாவது என்ன அவசியம்னா, இப்போ உள்ள காலங்கள் கம்ப்யூட்டர் காலங்களாக இருக்குது. பட்ஜெட்டு பார்க்க வேண்டியிருக்கு, ஆசை நிறையா ஆசைப்படுறோம், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பூர்த்தி ஆக மாட்டேங்கி. அப்போ இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மாதமாக வருது. எப்படிங்க சொல்கிறீங்க? அதுதான் பிளான் பண்ண வேண்டும் நீங்கள். சரி, சிவராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியிலே குரு உட்காந்துருக்கிறார். ஜென்மத்தில் குரு உட்காந்துருக்காரு இந்த சிவராசிக்காரங்களுக்கு. ஒரு வீட்டில் குரு உட்கார்ந்தாலே நீங்கள் பக்குவமாக ஆக போகிறீங்க, ஆகிட்டீங்க. இந்த 3 வச்சுக்கலாம். இந்த வயசு இந்த மாதிரி கொஞ்சம் 40-50 வயசுக்கு மேலே பக்குவம் ஆகிட்டீங்க. 20-25 வயசு பக்குவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாணவர்கள் பக்குவம் ஆக போகிறீங்க. இந்த 3 தான். இந்த வயசு இந்த மாதிரி உங்களுக்கு பலன் கூடும் குறையும், அவ்வளோதான். இப்போ ரிஷபராசிக்காரங்க என்ன செய்யணும்னா, முதல்ல நீங்கள் இந்த மாதத்தில் பிளான் பண்ண வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ ஸ்கூலில் மாணவர் எடுத்துக்கோங்க, 8 பீரியடு ஒரு நாளைக்கு வச்சுக்கிடுவோம். அப்போ ஒவ்வொரு பீரியடுக்கும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிளாஸ் ஒதுக்கி அந்த பீரியடில் அட்டவணை போட்டிருப்பாங்க. அது வரி டீச்சர்ஸ் வருவாங்க, உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க, போவாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் 8 மணி நேரம் மாதிரி 8 பீரியடு ஒரு ஸ்லேட்டில் போட்டு வச்சுக்கிறணும். எப்படி இன்றைக்கி காலை என்ன ஒன்று சாப்பிட போகிறோம், கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, குழப்பமே இருக்கக்கூடாது. காலை என்ன சாப்பிட போகிறோங்கிறத நீங்கள் டைம் டேபிள் போடணும். இதுதான் புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பக்குவம் கொடுக்குற ஆசம். பக்குவத்தை பயன்பெற்று அது மூலிமா வாழ்க்கை ஜெயிக்கிறது. அப்போது ஆசை நிறைவேறும் புரட்டாசி. அப்போ உணவு எடுக்கிறோம். உணவில் காலை என்ன சாப்பிட போகிறோம், மத்தியானம். இது ஒரு வாரம், அப்புறம் ஒரு மாதம், ஒரு வருஷம், இப்படி தான் கொண்டு போகணும். இன்றைக்கி உள்ள காலங்கள், இன்றைக்கி உள்ள நேரத்தில் பட்ஜெட்டு, நம்ம நாடே பட்ஜெட்டு போடுது, முடியலை. இப்போ வீட்டில் பட்ஜெட் போடணும்ல. எல்லாருக்கும் ஆசை தாங்க. வீடு வாங்கின ஆசை, கார் வாங்கின ஆசை, பைக் வாங்கின ஆசை, எல்லாருக்கும் அத்தனைக்கு ஆசைப்படுங்க, தப்பே கிடையாது. அந்த ஆசையை நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படும், அதுதான் வித்தியாசம். இப்போ உடம்பு இருக்குது, உடம்புக்கு சட்டை போட முடியும், சிறுசாகவும் போட முடியாது, பெருசாகவும் போட முடியாது. பெருசாக போட்டாலும் சேராது, பெருசாக போட அசிங்கமாக போயிடும். நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன தேவைப்படுற ஆசைகளோ அதை மட்டும் கேளுங்க, கண்டிப்பாக ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பாரு. 10 வயசு பிள்ளைகிட்ட போய் 10 இட்லி சாப்பிடுமா? அது அதே மாதிரி 10 மாத குழந்தைக்கு
பத்திரி சாப்பிடுமா? அந்த மாதிரி தான் 10 மாத குழந்தையும் பத்திரி சாப்பிடாது, 10 வயசு குழந்தை பத்திரி சாப்பிடாது. அதுக்கு தகுந்த உணவை அந்தந்த நேரத்தில் அந்த காசு இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா அந்த ஆசை நிறைவேறிடும். ஒரு மனிதனுக்கு மனசுக்குள்ளே ஆசை நிறையா இருக்கும், யாராக இருந்தாலும் சரி. அந்த ஆசை நிறைவேறும் போது உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாகவே இருக்கும். உடல் நோய் வராது, மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும். அதான் சொல்லுங்களே, உடம்புல ஒரு சக்தியை ஊறும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கன்னு சொன்னாங்க. சிரிங்க ஐயா ஒரு நாளைக்கு. அது மனுஷங்க ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? என்னத்தையா கொண்டு போக போகிறோம்? அப்போ என்ன செய்யணும்னா வாழ்க்கையில் ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த ரிலாக்ஸ் பண்ண காசு தான் இந்த மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் பொதுவாக திருமணங்களாம் இருக்காது, பூராமே தெய்வ காரியம்தான். புரட்டாசி மாதம்னா அடுத்த மாதம் தான் நிறைய தெய்வங்கள், நிறையா திருமணங்கள் இருக்குது, நிறையா. இந்த மாதம் பூராமே புரட்டாசி என்ன செய்வாங்க? பெருமாள் கோவிலுக்கு உற்சவம் நடக்கும். புரட்டாசி மாகாளி அமாவாசை பிதர்களுக்கு கொடுக்க வேண்டியது நடக்கும். சரஸ்வதி பூஜை, விநாயகர் பூஜை இதெல்லாம் இந்த மாதத்தில் வரும். விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் முடிஞ்சிடும். இந்த சரஸ்வதி பூஜைகள்லாம் இந்த மாதத்தில் வரும். நவராத்திரி வரும். அப்போ தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய ஆசைகள் அதை நம்ம இந்த மாதத்தில் நிறைவேற்றி அதை கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சிவராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பிளான் பண்ணி காயை நகற்றி விட்டீர்கள் என்றால் இந்த வருஷம் பூராமே உங்களுக்கு அது மாதிரியே நடக்கும். அதுதான் புரட்டாசி மாதம், ஆசை நிறைவேறும் புரட்டாசி. அதனால தான் விஜயதசமி இந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அது கூட இந்த மாதத்தில் வரும். எல்லாமே தயார் பண்ணணுங்க. இப்போ நான் சொன்ன தீபாவளி தயார் பண்ணுற மாதிரி நம்மளுடைய உடைகள் தயார் பண்ணுறது, உணவு தயார் பண்ணுறது பிளான் பண்ணணும். அது மாதிரி இந்த மாதம் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய மாதம்ங்க. எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்கள். அது அத்தனைக்கு ஆசைப்படுங்க, தப்பே கிடையாது. அந்த ஆசை எந்த அளவுக்கு அளவு இருக்கணும் அந்த அளவுக்கு மட்டும் ஆசைப்படுங்க. படிப்படி ஆசைப்படுங்க. எடுத்தவனே நம்ம பைக் ஓட்டிட முடியுமா? முதல்ல ஃபஸ்ட்டு கியரு, அப்புறம் செகண்டு கியரு, அப்புறம் ஃபோர்த்து, அப்புறம் என்ன ஃபஸ்ட்டு வரணும். இப்படி இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும். ஃபோர்த்துலேயே போனோம்னு இங்கே என்கிட்ட விழுந்துருவான். அதே மாதிரி வாழ்க்கையில் நீ எல்லாமே ஒவ்வொருவராக பிளான் பண்ணி செய்யும்போது இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக, ஆசையில் நிறைவேற ஆசையாக அமையும். அதே போல் உங்கள் ராசியில் குரு உட்கார்ந்து பக்குவத்தை கொடுக்குறாரு. 2ஆம் இடத்துல ஜனாதிபதியாக இருக்கிற புதன், அவர் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து அவருடைய சொந்த வீட்டில் மூலத்திரிகோணம் உச்ச வீடு அது கூட சேர்ந்து சூரியனும் கேதுவோட உட்காந்துருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் 5ஆம் பூர்வ புண்ணியத்தில் வந்து சூரியன் இருக்கார், ஓகே. புதன் இருக்கார், நல்லது. கூட கேது உட்காந்துருக்காரே, என்ன செய்யலாம்? பெரியவங்ககிட்ட வாக்கு கொடுக்குற கொஞ்சம் பார்த்து இருக்கணும். வாக்கு மட்டும் நீங்கள் யார்கிட்டையும் கொடுத்துடக்கூடாதுங்கய்யா. தீபாவளிக்கு வாங்கி தந்துடுறேன் சொல்லுவீங்க, வாங்கி தர முடியாமல் போயிடும், பகையாயிரும். என்னத்துக்கு? அப்போ என்ன செய்யணும்? முடிஞ்சாலே பார்த்துருவோம். அந்த இக்கனாவோடு தான் சொல்லணும். சில விஷயங்களை உறுதிமொழி யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அதே போல் உங்களுடைய தாயையும் தந்தையும் கவனமாக பார்த்துக்கங்க. அதுக்காக நீ பயப்பட வேண்டாம். மருத்துவ உபகார செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கு? தாய் வழியிலையோ இல்லை தந்தை வழியிலையோ இல்லை அவங்க இல்லாதவங்க உங்களுக்கு கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்துல போய் கேது உட்கார்ந்தா உணவு மூலியமாக சில உபாதைகள், உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியிடங்களில் உணவு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்குங்க. சாப்பிடாமல் இருக்க முடியாது, முடிந்த அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதே போல் உங்களுடைய ராசிநாயகன் சுக்கிரன், அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களால் உங்களுடைய மகளுக்கு, மனைவிக்கு, சகோதரிக்கு என்றும் லாபமே. இந்த மாதம் நீங்கள் என்ன பாடுபட்டாலும் இந்த பொண்டாடிக்கு செய்ய கொடுத்துருவீங்க. என்ன பாட்டும் அம்மாவை கொடுத்துருவீங்க, மகளுக்கு கொடுத்துருவீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிஷபராசிக்காரங்க என்னென்னாங்க, மொத்தத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க. இப்படி பார்த்தீங்க ஒரு ராசி, நீங்கள் வருத்தப்பட்டால் அந்த குடும்பம் வருத்தப்படுங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கணுங்க.
இதுதான் எங்கள் ஆசை. இப்படி வச்சுருக்கு. ஏன் சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம் வீடு. சந்திரன் அத்தனை வீட்டுக்கு போனாலும் உங்கள் வீட்டை தேர்ந்தெடுத்து உச்சம் பெறுறான். ஏன்? இங்கே சந்தோஷம் இருக்குது. அவன் தாய் கிரகம், பெண் கிரகம். ஒரு பெண் வீட்டில் எதிரி வீட்டில் போய் உச்சம் வரேன்னா இந்த நீங்கள் வந்து சுத்தமானவங்க. சுத்தமான எப்படி? மன சுத்தமானவங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்யா, எல்லாம் நல்லா சாப்பிடணும்யா, எல்லாம் சாப்பிடுங்க ஐயா போவேன் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அப்போ தானேயா நாங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சிவராசிக்காரங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் மன மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த வீடு மன மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் வருத்தப்பட்டு பிரச்சனையாக இருந்தால் உங்கள் குடும்பம் பிரச்சனையாக தான் இருக்குங்க. இல்லை மாட்டுக்கிறதே கிடையாது. உங்களுடைய சூட்சுமம் இதுதான். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால், நான் மகிழ்ச்சியாக இருக்கேனா இருந்த குடும்பம் அப்படின்னு நினச்சா நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. இருந்து பாருங்கள், உண்மையிலே உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் சங்கடப்பட்டால் குடும்பம் சங்கடப்படும். அப்போ உங்கள் மனசையும் உங்களுடைய எண்ணங்களையும் உயர்ந்த எண்ணமாகவும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. உங்கள் கூட பழகிறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் குருவும் சொல்லுவாங்களே, அசுரகுருவும் தேவகுருவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ எப்படி பலன் உங்களுக்கு கிடைக்கும்? அதுதான் நீங்களாம் ஆசைப்படுங்க. இப்போ எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. அடியார்கள், ஆழ்வார் எல்லோரும் சாமியை பார்க்க ஆசைப்பட்டாங்க, போனாங்க. கைலாயம் போனாங்க, வைகுண்டம் போனாங்க. ஆசைப்படாமல் நடக்குவாங்க. இந்த உடம்பு உயிர் மேலே ஆசைப்படுது, உயிர் உடம்பு மேலே ஆசைப்படுது. இது ஆசைப்பட்டால் தான் தங்கும். உனக்கு தேவையில்லை விட்டு வெளியே போயிடும். அப்போ உங்கள் உடம்பை ஆசைப்பட்டு வச்சுக்கோங்க. இந்த வாய் இங்கே செமிக்க உடம்பு, வெளி உறுப்பை பார்த்தா உள் உறுப்பு என்னன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாத உடம்புக்குள்ளே என்னென்னத்தையும் இப்படி தள்ளுறோம். ஆனால் தெரிஞ்சு தான் தள்ளுறோம். ஆனால் அதுக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கணும். 24 மணி நீங்கள் வேலை பார்த்தா எப்படிங்க உங்களுக்கு இருக்கும்? ஏயா மனுஷனாயா நீ? கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்குவீங்கன்னா நம்ம கேட்போம். அப்போ அந்த உடல் உறுப்பு உங்களை கேட்கும். ஆசைப்பட்டு தள்ளுறியே, அதை அரைச்சி நான் செமிக்க வேணாமா ஐயா, கொஞ்சம் பொரியா கொஞ்சம் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு உடலை சொல்லுது. எது? உள் உறுப்பு சொல்லுது. நல்ல வேலை உறக்கத்தவன் கண்டுபிடிச்சான். இல்லை நம்ம என்ன செய்வோம்? உறக்கம் இல்லை என்றைக்கும் நம்ம உடம்பு நம்மளே புண்ணாக்கியிருப்போம். அந்த உறக்கத்துலேயாவது நம்ம நைட்டு சும்மா இருக்கோமா, கண்டகலையே சாப்பிட்டு போட்டு படுத்துடுறோம். செமிக்க முடியாமல் அது விடிய 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 வேலை பார்த்து கடைசியில் அது டயர்டாகிடுது. அப்போ உங்கள் உடம்பு மிஷின் கிடையாது. உங்களுக்காக படைக்கப்பட்ட உடம்பு உங்கள் வரப்பிரசாதம். உங்கள் எண்ணம், உங்கள் மனம், உங்கள் உயிர், உங்கள் உடம்பு எல்லாமே இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். கோடி கோடி கொடுத்தாலும் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத பொருள் உங்கள் உறுப்புகள், உங்கள் உள்ளங்கள், உங்கள் மனங்கள். அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் உடல் உறுப்பு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் கூட வேலை பார்க்க சந்தோஷமாக இருப்பாங்க. மகாலட்சுமி பொங்கி வடிவால் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும். அதனால் புரட்டாசி மாதம் நல்ல சந்தோஷமாக இருங்க. அத்தனைக்கு ஆசைப்படுங்க. எதையுமே பிளான் பண்ணி செய்யுங்க. இந்த புரட்டாசி மாதம் அத்தனை ஆசைகளும் நிறைவேறும் ஆசையாக இருக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை அன்போடு, பண்போடு, மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வணங்குகின்றோம். நன்றி, வணக்கம்.